இங்க கோபியுமே வந்து டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்க ராதிகாட்ட போயிட்டு, "ஏன் ராதிகா இப்படி பண்ணிட்ட? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியலையே" அப்படின்னு சொல்லி இங்க ராதிகா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கோபியுமே இதுக்கு மேல இதை மாத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, "சரி ராதிகா, நீ இப்போ என்கிட்ட இருந்து எதாவது எதிர்பார்க்கறியா? உனக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டோன்னு ராதிகாவுமே, "ஆமா கோபி, உங்ககிட்ட இருந்து நான் ஒன்னு எதிர்பார்க்கறேன். நான் உங்க வீட்டுக்கு வரணும். ஒரே ஒரு டைம் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு நான் அங்க இருந்து கிளம்பணும்" அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவும் கோபிட்டு கேட்கறாங்க. அப்போ கோபியுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, "என்னாச்சு கோபி, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா பிரச்சனையாவும் யோசிக்கிறீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா கோபியுமே, "அப்படிலாம் இல்ல ராதிகா, நீ என் வீட்டுக்கு கண்டிப்பா வர, பிரச்சனையும் ஆனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை தன்னோட கார்ல கோபி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா போயிட்டு இருக்க வழியில ராதிகா ரொம்பவே ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே, "ஏன் ராதிகா, மறுபடியுமே நம்ம சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?" அப்படின்ற மாதிரி ராதிகாட்ட கேட்கறாங்க. ஆனா ராதிகாவுமே, "இங்க பாருங்க கோபி, ஒரு டைம் நம்ம பிரிஞ்சிட்டோம், இதுக்கு மேல சேரணும்னு நான் விருப்பப்படல. நான் இப்படி இருக்கதான் வந்து விருப்பப்படுறேன். நானும் என் பொண்ணும் கண்டிப்பா நாங்க ரொம்பவே நல்லா இருப்போம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க பொண்ணு நல்லா பாத்துக்குவேன்" அப்படின்ற மாதிரி மயுவை இன்னுமே கோபியோட பொண்ணு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட கோபி ரொம்பவே சந்தோஷமாகிறாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கரெக்டா வீட்டுக்கு வெளியில காரை நிறுத்திட்டு, "ராதிகா, நம்ம போலாம் வா" அப்படின்ற மாதிரி ராதிகா ஒன்னா கூப்பிடுறாங்க. ராதிகாவுமே, "இங்க பாருங்க கோபி, நான் மட்டும் தனியா உள்ள போறேனே, நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா சேர்ந்தானே இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கோம். ஆனா நான் இது வரைக்கும் தனியா வந்ததே இல்லை, நான் தனியா போயிட்டு வரேன்" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ கோபியுமே இங்க ராதிகாவோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி, "சரி ராதிகா, நீ போ" அப்படின்ட்டு இந்த பக்கம் ராதிகாவை முன்னாடி அனுப்பிட்டு அவருமே ஒரு கால் வந்த உடனே அந்த காலை பேசுறதுக்காக போறாரு. அதே நேரத்துல ராதிகாவுமே இந்த பக்கம் வீட்டுக்குள்ள உள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க கோபி டைவர்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஈஸ்வரியுமே ராதிகா வர்றதை பார்த்த உடனே பயங்கரமா கடுப்பாக்குறாங்க. அந்த கடுப்போட இந்த பக்கம் ராதிகா கிட்ட, "நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? மறுபடியும் என் பையனோட மனசை கெடுத்துட்டியா? மறுபடியும் என் பையனை கெடுத்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டியா?" அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை பார்த்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ராதிகாவுமே ஈஸ்வரிக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு, "இங்க பாருங்க அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத முதல்ல கேட்டுக்கங்க" அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா பேச வராங்க. ஆனா அந்த விஷயத்த ஈஸ்வரி கேட்கவே கேட்காம, "எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி 6 மாசம் இழுத்தடிச்சதுக்கு காரணமே என் பையனை அலக்கழிச்சு மறுபடியும் நீ அவனை உன் வாழ்க்கைக்குள்ள இழுத்துக்கிறதுக்கு தானே, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை விட்டு போக மாட்டாங்கிறதுக்காக தான் நீ இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்ப, நீ பயங்கரமான சூனியக்காரி" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ராதிகாவை போட்டு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராதிகாவுமே ஏதோ சொல்ல வராங்க. ஆனா அந்த விஷயத்த சொல்லவே விடாம இவங்களும் சும்மா லெஃப்ட் ரைட்னு போட்டு வாங்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. "ஏன் இப்படி பண்றீங்க? நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க, நான் ஒன்னும் உங்க பையனோட சேர்ந்து வாழணும்லாம் இங்க வரல" அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, "தெரியும், என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறதானே உன்னோட வேலை, அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க" அப்படின்ற மாதிரி மறுபடியுமே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி ராதிகாவை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ராதிகாவுமே, "இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், நான் உங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன்" அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா ரொம்பவே ஓப்பனா பேசுறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே, "நீ யாருன்னு தெரியும், நீ எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கணும்னு எனக்கு தெளிவா புரியும். ஏன்னா என் பையன் உனக்கு வேணும், என் பையன் மூலமா கிடைக்கிற உங்க ஆதரவு உனக்கு முக்கியமா தேவை, அதுவும் உனக்கு மட்டும் இல்லாம உன் பொண்ணுக்கும். அதுக்காக தான் நீ என் பையன்ட்ட இப்படி நாடகம் ஆடி இப்படி இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட என் பையனை மறுபடியும் உன் கூட கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருக்க. அப்பெல்லாம் நடக்கவே நடக்காது. என் பையன் என் கூட தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம என் பையன் ஒன்றும் உங்களை பார்த்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உனக்கு தான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்குல்ல, அந்த ஆள் கூட போய் இருக்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லாம உன் பொண்ணு எதுக்காக என் பையனை அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அவன ரத்த பந்தமா? அப்படி எந்த பந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக சம்மந்தமே இல்லாம மயு வந்து கோபியா இந்த மாதிரி அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அதோட இதை நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல உங்க பொண்ணும் என் பையனை அப்பான்னு கூப்பிடக்கூடாது, நீ இனிமேல் வந்து கோபியா ஹஸ்பண்ட்னு கூப்பிடக்கூடாது. ஒழுங்கா இந்த கோபியை விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி பயங்கரமா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற ராதிகாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க கோபி இங்க பேசிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே வாசல் நின்று கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இதை கவனிச்ச ராதிகாவுமே, "ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க, இப்படி பேசாதீங்க" அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி நிறுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஈஸ்வரியுமே அந்த விஷயத்த சுத்தமா புரிஞ்சுக்காம பயங்கரமா திட்டி தீக்கிற மாதிரி இங்க ராதிகாவை போட்டு வதவதன்னு வதச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தெளிவா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு உள்ள என்ட்ரான கோபியுமே, "அம்மா முதல்ல நிறுத்துங்க, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, ராதிகாட்ட நீங்க என்ன பேசுறீங்க" அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க கோபி உள்ள வந்ததை பார்த்த ஈஸ்வரியுமே, "அது ஒண்ணு இல்லப்பா, அவ என்கிட்ட ரொம்பவே தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன அவ திட்டிக்கிட்டு இருக்கா" அப்படின்ற மாதிரி தப்பு எல்லாமே அப்படியே ராதிகா மேல திருப்பி போட பாக்குறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே, "நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேமா, நீங்க என்ன பேசுனீங்க, ராதிகாவையும் மயுவையும் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசுனீங்கன்ட்டு எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எதுக்குமா உங்களுக்கு இப்படிப்பட்ட புத்தி? நான் தான் உங்க கூட தான் இருப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ ராதிகா என்னை விட்டு பிரியறதுக்கான முக்கியமான காரணமே நீங்க தானே. நீங்க தான் ராதிகாவையும் மயுவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க. அதுலயும் முக்கியமா மயு என்னோட குழந்தைமா, ஆனா அவளை வேற ஒருத்தனுக்கு பிறந்தவ, அவ என்ன கோபிக்கு ரத்த சொந்தமான்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற விஷயம் எல்லாமே ரொம்பவே தப்பா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால ஏத்துக்கவே முடியல" அப்படின்ற மாதிரி இங்க கோபி டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ராதிகாவுமே, "கோபி ஒரு நிமிஷம் இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நான் மட்டும் உங்க அம்மாட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி ராதிகா இங்க ஈஸ்வரிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. "இங்க பாருங்க, உங்க பையனோட சேர்ந்து வாழணும்னா நான் வரல, உங்க பையனை விட்டுட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன்.
உங்களுக்கு ஒரு குட் பை மட்டும் சொல்லிட்டு போறேன். அதுக்காக நீங்க என்ன திட்டணும்னு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க தனியா திட்டின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஓப்பனாவே இன்னைக்கு திட்டிட்டீங்க. ஆனா இது திட்டியுமே எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க பையனுக்கு உங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சாலும் அவரால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. உங்க கூட தான் சேர்ந்து வாழ்வார். புரியுதுங்களா? அதனால எங்கள விட்டுருங்க. நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகாவுமே வீட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. நான் போயிட்டு வரேன். எல்லாருமே பாருங்க நல்லா இருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்க இருந்து ராதிகாவும் வீட்ட விட்டு கிளம்புறாங்க. ஆனா இந்த பக்கம் ராதிகா வீட்ட விட்டு கிளம்பும்போது, கோபி அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. ராதிகாவையும் மையோவையும் நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, சொல்லப்போனா அதனால தான் அவங்க 2 பேரும் ரொம்பவே மெச்சூரிட்டியா நம்மள விட்டு பிரிஞ்சு போறதுக்கு தயாராயிட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மா தான். இனிமேல் ஈஸ்வரி கூட பேசவே கூடாது அப்படின்ற மாரி எங்க கோபியுமே ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாரு.